ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி கோல்டு காயின் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது ரேட் வந்து 20th அப்போ கம்மியாகும் கண்டிப்பாக அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. நியூ இயர் அப்போ இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படின்றத நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இல்லைப்பா, ட்ரம்ப்பு ஸ்பீச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ஒர்க்கிங், அவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எகெயின் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது சரி கம்மியாகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. இப்போது 7500க்கு மேலே போயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு 7450 இருக்கும் பொழுது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட சொன்னாங்க. அவங்க இது வரைக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதில்லை, ஷாப்பில் தான் போய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம நேற்று ரேட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சரி, நான் உங்களுக்கு வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிவிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டிருந்தேன். அவங்க ஓகே அப்படின்னு சொன்னதால் அவங்களுக்கு 4 days ஆகும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் 2 daysலேயே இந்த டைம் பார்த்திங்கன்னா காயின் வந்து வந்துருச்சு. சீக்கிரமாக வந்து பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு தந்தாங்க, லேமினேஷன் பேக்கிங்லேயும் தரல. இந்த டைம் அப்போது வந்து அவங்கக்கிட்ட அந்த லேமினேஷன் பேக்கிங் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு, நிறைய பேர் வந்து காயின் ஆர்டர் பண்ணியிருந்ததால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கு போல். இது இந்த பேக்கிங்கில் தான் நீட்டாக வந்திருக்கு. இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக கோல்டு காயின் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றதால எனக்கு கணேஷ் காயின் தான் வேணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் ஃபோட்டோ போட்ட 1 கிராம் காயின். இது டோட்டலாக வந்து 7 கிராம் காயின். இப்போ இதில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஏன் நம்ம ஆஃபர்ஸ்லாம் செக் பண்ணணும், ஏன் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி வாங்கணும், ஏன் கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது வாங்கினா நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அதை நம்ம இப்போ இதோட பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஆஃபர் அப்படின்ட்டு நியூ இயருக்கு போடும்போதே பார்த்திங்கன்னா 7110 தான் இருந்துச்சு. அதாவது டிசம்பர் 31 ரேட்டு. ஜான்வரி 1 ஒரு 10:30க்கு அப்புறம் தான் இந்த நியூ ரேட் வந்து அப்டேட் ஆச்சு. ஆனால் நான் 7110 போடாமல் 7150 வச்சு போடுறேன். இது வந்து பார்க்கும்போது 7 கிராமுக்கும் 7150 போட்டால் 50050 வருது. வேஸ்டேஜ் ஃப்ரீ இல்லையா அப்போ? ஸோ நமக்கு 3% ஜிஎஸ்டி மட்டும்தான். இப்போ வந்து ரூ. 1501 சேர்த்து 51551க்கு நம்ம 22 கேரட் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவங்க 8 கிராம்ஸ் கிட்ட வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வாங்க முடியல, 7 கிராம்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. 4 கிராமில் ஒரு காயின், 2 கிராமில் ஒரு காயின், 1 கிராமில் ஒரு காயின் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து 0.996 அந்த அளவில் தான் இருந்திருக்கு போல். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சாம். கணேஷ் காயின் நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போயுமே பார்த்திங்கன்னா ஆப்பில் அப்படி தான் இருக்குது. 7906 இருக்குது 1 கிராம் லக்ஷ்மி காயின். 1 கிராம் கணேஷ் காயின் பார்த்திங்கன்னா 7787 தான் இருக்குது. அப்போ 100 rupees கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் கிராமில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 0.004 கிராம் தான். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 30 rupees கிட்ட தான் வருது. ஆனால் வந்து ஏன் அந்த 100 rupees டிஃப்ரென்ஸ்னு தெரியல. அவங்க வந்து நான் கம்மியாக இருந்ததால் இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கணேஷ் காயின் தான் 3 காயினுமே வாங்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் 2 கிராம் காயின் வந்து கணேஷில் இல்லை, அதனால் லக்ஷ்மியில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காயின் காமிக்கிறேன். இது வந்து ஒரு 4 கிராம் காயின், பிள்ளையார் காயின், பார் மாதிரி. பாருக்கு 2.5% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இது வந்து ரவுண்ட் ஷேப் லக்ஷ்மி காயின், இது வந்து 2%. இதுக்கும் வந்து 2% தான். 1 கிராம் கணேஷ் காயின், பிள்ளையார் காயின், இது 3 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இந்த 4 கிராம் தான் ஆப்பில் மென்ஷன் ஆகிருந்துச்சு. ஆனால் இதில் 0.005 அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது இதில் லெஸ் ஆனது பார்த்திங்கன்னா இதில் வந்து வந்துருச்சு. ஆக்சுவலி மொத்தமாக சேர்த்து இப்போ 7 கிராம் வந்து வாங்கியாச்சு. ஆனால் பில்லில் வந்து ரவுண்ட் ஆஃபில் வந்து 93 rupees வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம ஷாப்புக்கு போகும்போது 90 rupees கிட்டலாம் கோல்டு காயினுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. 3 rupees இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம ஜுவல்லரி வாங்கினா வேணால் இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. காயின் பர்ச்சேஸ்க்கு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
நான் சொல்லியிருந்த மாதிரி அப்போ வாங்கியிருந்தா ரூ. 51,551 தான் வந்திருக்கும். இப்போ 7 கிராமுக்கும் வித் வேஸ்டேஜோட ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பில்லோட அமௌண்ட்டு ரூ. 54,825 வந்திருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 3,274 வருது. அப்போது கிட்டத்தட்ட இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் கோல்டு கிட்ட வருது. இன்னும் ஒரு இதே அமௌண்ட்டு போட்டால் 1 கிராமே வாங்கியிருக்கலாம். அதனால தான் ஆஃபர் செக் பண்ணுங்கள், கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி காயின் வாங்குறதுக்கு பதிலாக அப்பப்போ நீங்கள் காயின் வாங்குறதுக்கு பதிலாக பெஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தங்கமயிலோ போத்தீஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ டிஜிகோல்டு ஆப் ஓப்பன் பண்ணி இப்போது நீங்கள் 1 கிராம் காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 1 கிராமுக்கான அமௌண்ட் போடுங்க. 1/2 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி போட்டு லாஸ்ட்டில் வாங்கும்போது அப்போவும் நம்ம வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பெனிஃபிட்டோடவாது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 5% 3 அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, பெனிஃபிட்டோடவாது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக நான் வந்து கோல்டு காயின் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இப்போ அக்ஷய திருதி அண்ட் நியூ இயர்க்கு வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டிஜிகோல்டு ஆப்லேயே போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆப்பில் போட்டு சேவ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு பெனிஃபிட்டோடு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 1 கிராம் 2 கிராம்னு வாங்காமல் மொத்தமாக ஒரு காயின் கூட நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ நீங்கள் அங்கே வந்து அந்த ஷாப்பில் வந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு தங்கமயில் சென்னையில் ஓப்பன் பண்ணுறத பற்றி நீங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜான்வரியில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் கண்டிப்பாக பிப்ரவரியில் டேட் இன்னும் தெரியல, டி நகரில் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காயின் வந்து கணேஷ் காயின் 1 கிராமில் வந்து நான் ஷாப்பில் பார்க்கல. நான் இது வரைக்கும் ஆப்லேயும் செக் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் ₹100 கிட்ட ரேட் டிஃப்ரென்ஸ் வரதால் நீங்களும் இந்த காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ₹100 கிட்ட கம்மியாக இருக்கும்போது அது ஓரளவுக்கு வந்து அந்த வேஸ்டேஜ்க்கு ஈக்குவலாக வந்து கம்மியாக தான் வரும். இப்போ 0.004 கிராம்ஸ் அப்படின்றதால அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. அப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃபர் டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து ஒரு ஹைக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ராப் வரும். இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு பார்க்கும்போது ரேட்டோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது. ஆனால் அது எப்போ வரும் அதெல்லாம் தெரியல. கண்டிப்பாக திரும்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு டைம் வந்து கீழே ரேட் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தெரியல. ஆனால் ஒன்ஸ் 8,000 டச் பண்ணிடுச்சுன்னா திரும்ப 8,000க்கு கம்மியாகிறது கஷ்டம். ஸோ நீங்கள் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்கீம்ஸ்லேயே போய் கூட நாங்கள் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு சேர்த்து பே பண்ணலாமா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட பே பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து டிஜிகோல்டு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது மந்த்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதனால ரேட் கம்மியாகும்போது கூட நம்ம பண்ணலாம். டெய்லி மார்னிங் ரேட் அப்டேட் பண்ணுறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைட் பண்ணி ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறது, ஸ்கீமில் அமௌண்ட் போடுறது, டிஜிகோல்டில் போடுறது இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 டேஸ்லேயே இவ்வளோ ரேட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகம் தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்கக்கிட்டேயும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.